2 தான் வரும். ஆதிக்கு ஒன்று நம்மளுக்கு ஒன்று வச்சுக்கலாமா? நம்மளுக்கு ஒன்று போதும், ஆனால் அவருக்கு பத்துமா? டிஃபன் கடையில் வாங்க போறேன். உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கிட்டு வருவேன். என்னது, டிஃபன் கடையில் வாங்க போறீங்களா? அதெல்லாம் வேணாம், தோசை மாவு இருக்கு. 2 தோசை தான் வரும். நான் ஊற்றி தரேன். நீங்கள் ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டுக்கலாமா ஷேர் பண்ணி? ஒரே ஒரு தோசையா? ம். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுட்டு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன், நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு தோசை எப்படி பத்தும்? எனக்கு பத்தும், உங்களுக்கு தான் டவுட்டு. சரி ஓகே, உனக்கு நீ தோசை ஊத்திட்டு எடுத்துட்டு போ, நான் எனக்கு வந்து ஊத்திக்கிறேன். காஃபி ஏதாவது குடிச்சுக்கிறேன். ஏன், எனக்கு ஒரு தோசை ஊத்தும் போது உங்களுக்கு இன்னொரு தோசை ஊத்தினா குறைஞ்சு போயிடுவேனா என்ன? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊத்தி தரேன், நீங்க போங்க. ஓய் நிலா. என்ன? இல்ல கிச்சன்ல ஏதோ அதிசயமா சமைக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, அதான் என்ன சாப்பாடு செய்யறேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இட்லி ஊத்திட்டு இருக்கேன். ஓ, சைட் டிஷ்? தக்காளி வெங்காயம் வதக்கி தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். வாவ், செம்ம காம்பினேஷன். தாளிக்கும் போது நல்லெண்ணெய் ஊத்தி தாளி, செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பிட போறது நானு, எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமே. எப்படி செய்யணும், என்னென்ன போடணும்னு எனக்கு தெரியும். சாப்பிட போறது நீயா? அப்போ நானு? நானுனா என்கிட்ட வந்து கேக்குறீங்க? உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுக்கு நான் செய்யணும்? குட் கொஸ்டின். அப்போ எனக்கு இட்லி செய்யலையா? நான் எதுக்குங்க செய்யணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ, இட்லியோ தோசையோ பிரியாணியோ, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. நான் செய்யறத உங்களுக்கும் தர மாட்டேன், நீங்க செய்யறத எனக்கும் தர வேண்டாம். அப்படியே நம்ம கிச்சனை பிரிச்சுக்குவோம். என்னென்ன தேவையோ அவங்கவுங்க வந்து செஞ்சுக்கிட்டா போதும். ஏடி, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? அந்த இட்லி தட்டை 6 குழி இருக்கு, அதுல கரெக்டா 3 குழியில மட்டும் மாவு ஊத்தி வேக வச்சிருக்கியே. ஏன் இன்னொரு 3ல ஊத்துனா நானும் சாப்பிட்டு போயிருப்பேன்ல? நான் ஏன் பண்ணணும்ங்கறேன்? இன்னொரு 3 குழியில மாவு ஊத்தி வேக வச்சா எனக்கு குறைஞ்சு போயிருவியா? மேபி இருக்கலாம், குறைஞ்சு கூட போகலாம். அதனால ஊத்தாம இருக்கேன்னு வெச்சுக்கோங்க. நான் எதுக்கு கண்டவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும்? அடியே, ரொம்ப தாண்டி ஓவரா போற. உனக்கு இருக்கடி ஒரு நாள். ஹலோ மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். சரி. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்னடா அது, எப்போதும் நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு குலைச்சிக்கிட்டே இருப்பாளே, இப்ப என்னமோ பூனை மாதிரி பம்மிக்கிட்டே இருக்காளேன்னு நினைச்சுக்கிட்டே போறாரு. அப்படியே இருக்கட்டும், 1 மாசம் கழிச்சு நம்மளுக்கு அவரை பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்த்துட்டு ஒரு வேலை பிடிச்சிருந்தா அவரு கூட நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னாச்சு உங்களுக்கு? நிலா அப்படி இருக்கக்கூடிய ஆளே இல்லையே. எப்போதுமே கோபமாவே தானே இருப்பா. இப்ப என்னமோ சிரிச்சு பேசுறா, நல்லா சந்தோஷமா இருக்கா. காலையில சாரி கட்டிட்டு வந்தா, காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தா, சாரியோட காம்ப்ளிமெண்ட் சொன்னோன்னே அன்பா ஏத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இப்போ தோசை ஊத்தி தரேன்னு சொல்றா. ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஒருவேளை டிவோர்ஸ் வேணும்னு கேட்கறதுக்காக இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காளோ? ஆமா, இப்படி ஏதாவது அன்பா என்கிட்ட பேசி நடிச்சு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறா. நிலா, நீ ஒன்னும் கஷ்டப்பட்டு என்கிட்ட நடிக்க வேண்டாம், நானே உனக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். போச்சு, 2 தோசைக்கு தான் மாவு இருந்துச்சு, அதுலயும் ஒன்னு இப்படி பிஞ்சு போச்சே. நான் இதை எப்படி அவர்கிட்ட போய் கொடுப்பேன்? ஐயோ கடவுளே, பேசாம மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்பவே சொன்னாரு கடையில போய் வாங்கிட்டு வரேன்னு. நான் தான் தேவையில்லாம நான் தோசை ஊத்தி தரேன் கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு கேவலமா போச்சே. ஷோ, பசி வேற உயிர் போகுது. ஒரு தோசை ஊத்துறதுக்கு இவ்வளவு நேரமா? 3 தோசை ஊத்துறவங்க கூட நேரம் ஊத்திட்டு வந்திருப்பாங்க. ஒரே ஒரு தோசை தான் ஊத்துறா. எவ்வளவு நேரமா ஊத்துறா? நிலா, தோசை ஊத்துனியா? ஏய், என்னது இது? சாரிங்க, எனக்கு தோசை ஊத்தவே வரல. நான் எப்படியோ ட்ரை பண்ணிட்டு வர மாட்டேங்குது. இருந்த மாவும் காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அதுக்குதான் சொன்னேன் தேவையில்லாம இங்க ட்ரை பண்ணாதேன்னு. சரி ஓகே விடு, நான் இப்ப போய் வாங்கிட்டு வரேன் ஏதாவது. ஓகே, இப்போ நீங்க காலையில டிஃபனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஆனா மத்தியானத்துக்கு நான் தான் சமைப்பேன். ஏன் எல்லாம் அப்படி பண்ற? உனக்கு தான் வரல இல்ல, உனக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணு. இன்னும் 2 நாளா குக்காக்கா வந்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் இந்த 2 நாள் ஹோட்டல்ல வாங்கிக்கலாம் ப்ளீஸ் நிலா. என்னங்க, குக்கக்கா வரட்டும், அது வரைக்கும் இந்த 2 நாள் நான் சமைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு கணவருக்கு மனைவி கையால சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அல்லவா? அதே மாதிரி ஒரு மனைவிக்கும் கணவருக்கு சமைத்து போட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லவா? சொல்லுங்க ராஜகுமாரர் அவர்களே, உங்களுக்கு நான் மதியம் என்ன உணவு சமைத்து தர வேண்டும்? ராஜகுமாரியே, நீங்கள் இங்கே சமைக்கிறேன் என்ற பெயரில் கிச்சனை சலசம் பண்ணாமல் தயவு செய்து நாளைக்கு பரீட்சைக்கு படிக்குமாறு இந்த ராஜகுமாரரோட அன்பான கட்டளை. இல்லை ராஜகுமாரரே, தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள். நான் சமைத்தே ஆக வேண்டும். என் சமையல் கலை அனைத்தையும் உங்களிடம் நிரூபிக்க வேண்டும். தயவு செய்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கள் ராஜகுமாரரே.
என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சமைச்சே ஆகணும்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? ஒருவேளை சோத்துல விஷத்தை வச்சிருவாளோ? ஆஹா, இல்ல இல்ல, நம்ம எங்கேயுமே நவரக்கூடாது. கிச்சன்ல நின்று என்ன பண்றா ஏது பண்றான்னு ஃபுல்லா கண்காணிக்கணும். இல்ல சோத்துல விஷத்தை வச்சு ஒரேடியா அனுப்பிடுவா. டைவர்ஸ் வாங்கி ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டுன்னு ஒரேடியா அனுப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டாலோ? சரி ராஜகுமாரி அவர்களே, இதுவே உங்களது ஆசை என்றால் நீங்கள் அதை நிறைவேற்றலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் உள்ளது. சொல்லுங்க ராஜகுமாரரே. ராஜகுமாரியின் சமையல் கலையை இந்த ராஜகுமாரர் நேரில் இருந்து பார்க்க ஆசைப்படுகிறேன். அதனால் நான் கிச்சனிலேயே தான் இருப்பேன். என்னை வெளியேற்ற நீங்கள் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. தாராளமாக நீங்கள் கிச்சனிலேயே இருக்கலாம் ராஜகுமாரரே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஓகேவா ராஜகுமாரரே? ஓகே ராஜகுமாரியே. சரி, நீங்கள் அப்படி ஓரமாக அமர்ந்து என்னை வேடிக்கை மட்டும் பாருங்கள். இன்னும் 1 மணி நேரத்திற்குள் அனைத்து உணவுகளும் சமைத்து உங்களுக்கு பரிமாறப்படும். சரிங்க ராஜகுமாரி அவர்களே. சற்று பொறுங்கள், நான் முழு சமையல்காரியாக மாறிக்கொண்டு வருகிறேன். சமையல்காரியா? டடா! ஐயோ நிலா, என்னது இது? நிலா இப்பொழுது முழு சமையல்காரியாக மாறியுள்ளாள். எப்படி உள்ளது? அருமை அருமை, மிகவும் நன்றாக உள்ளது. ராஜகுமாரரே, இந்த ராஜகுமாரி நன்றாக சமைக்க வேண்டும் என்று வேண்டி அந்த மணிமகுடத்தை எடுத்து எனக்கு சூட்டுங்கள். எப்படி என்னோட கெட்டப்பு? எல்லாம் ஓகே தான். அது என்ன காதுல சூனியக்கார பொம்மை மாதிரி? சூனியக்கார பொம்மை? அது ஒண்ணும் இல்ல ராஜகுமாரரே, லெமனை மேஜையில் வச்சா உருண்டு கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பிடிக்கவே நான் ரன்னிங் ரேஸ் ஓட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் காதில் மாட்டிக்கொண்டேன். சூப்பர் ராஜகுமாரி அவர்களே. இத மட்டும் விஜய் டெலிவிஷன் காரன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே உங்களை குக் வித் கோமாளி போஸ்டருக்கு தூக்கிட்டு போயிருவான். காதுல லெமன் பச்சை மிளகா, கழுத்துல தக்காளி வெங்காயம், கையில பூசணிக்காய், இந்த கையில கரண்டி. போசலாம் பலமா தான் இருக்கு, ஆனா டேஸ்ட் தான் எப்படி வரும்னு தெரியல. அதை பற்றி நீங்கள் சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம் ராஜகுமாரரே. இந்த ராஜகுமாரி பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சற்று ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். இதுவே என் கட்டளை. உங்கள் கட்டளையே என் சாசனம். ஓரமாக நின்று கொள்கிறேன். ஜனனி, அம்மா கண்மணிச்சு பார்த்தாங்களா? என்ன கேட்டாங்களா? ஆமா ராம், அம்மா கண்முழிச்சோன்னே உங்களை தான் கேட்டாங்க. நீங்க இப்பதான் சாப்பிட போயிருக்கீங்க, முன்னாலாம் சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அதான் சாய் கூட்டிட்டு போயிருக்கான்னு மட்டும் சொன்னேன். அம்மா, சாய் எங்க? சாயோட ஃப்ரெண்டு சூர்யான்னு யாரோ ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் கூட பேசிட்டு இருக்காங்க. ஓ சரி சரி. ராம், ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட தனியா பேசணும். பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. இல்ல ராம், கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், அதான். இல்ல, அம்மா கண்மொழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தேடுவாங்க. இப்படி வாங்க, ஒரு ஓரமா நின்று பேசுவோம். ராம், ஆக்சுவலி அம்மா உங்களை பற்றி தான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால நான் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். ஜனனி, கல்யாண விஷயத்தை பத்தி என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி நான் 1 தடவை இல்ல 2 தடவை இல்ல 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். என் கல்யாணத்தை விஷயத்த என்கிட்டே விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ராம், புரியுது, ஆனா நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கொஞ்சம் நான் சொல்ல வரதை முழுசா கேளுங்க. சரி சொல்லுங்க. எனக்கு நீங்க காலேஜ் படிக்கும்போது நீங்களும் சீதா மகாலட்சுமியை லவ் பண்ணீங்கன்ற விஷயம் தெரியும். ஆனா அவங்களுக்காக அவங்கள தேடி இன்னும் 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா அவங்கள தேடி தேடி அலைஞ்சிருக்கீங்கன்றது இப்பதான் தெரியும். இல்ல, இப்போ இதை பத்தி நான் ஏன் உங்ககிட்ட பேச வந்தேன்னா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்னோட மேக்கப் கோர்ஸ் கூட ஃபாரின்ல தான் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபாரின்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால இல்ல, நீங்க சீதா மகாலட்சுமியோட போட்டோ கொடுத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட யாராவது அவங்கள தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாமேன்னு கேட்டேன். தேங்க்ஸ் எனக்காக இவ்வளவு தூரம் பேசினதுக்கு. ஆனா என்கிட்ட போட்டோ இருக்கு, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல ராம், நான் ட்ரை பண்றேன். ஜஸ்ட் ஒரு போட்டோ தானே, கொடுங்க. நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி யாராவது பார்த்துருக்காங்களான்னு கேட்குறேன். மேபி ஏதாவது ஒரு சான்ஸ் பைலாக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல. நான் தான் சொல்றேன்ல ஜனனி, அந்த போட்டோ வச்செல்லாம் சத்தியமா யாராலையுமே அவளை கண்டுபிடிக்க முடியாது. ராம், நீங்க கொடுங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சரி தரேன், பாருங்க. இந்தாங்க. ஏங்க, என்னங்க இது? நான் தான் சொன்னேனே, இந்த போட்டோ வச்செல்லாம் அவளை தேட முடியாதுன்னு. வேற போட்டோ எதுவுமே இல்லையா உங்ககிட்ட, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரி? நாங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயமே எங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு 4 பேருக்கு தான் தெரியும். ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவா. அந்த விஷயத்துல அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுவும் போட்டோ சுத்தமா எடுக்கவே விட மாட்டா. நான் நிறைய வாட்டி கெஞ்சிருக்கேன், ஆனா அது வரைக்கும் எடுத்ததே இல்ல. ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கீங்களே, சரி கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன், அதுவும் முடியாது போல. ஆமா, எனக்கு ஒரு டவுட், உங்களை மாதிரி ஒரு ஆளை இப்படி அவங்க லவ் பண்ணாங்க?
ஐ மீன் நீங்கள் ரொம்ப ரிசர்வ் டைப் ஆச்சே. அவங்க வீட்லேயுமே அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக புர்காலாம் போட்டுட்டு போக சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால கேட்குறேன், எப்படி உங்கள் 2 பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஹே சீதா, உயிர் நுழைய வாசல் தா, என்றும் பிரிந்திடா வண்ணம் உந்தன் கையை இருக்கியே கோத்ததா. காலேஜ்குள்ள என்ட்ரி ஆனோடனே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது சீதா மகாலட்சுமி தான். அதான் ஏற்கனவே சொன்னல, அவளை புர்கால தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அட்ரஸ் எங்கன்னு அவகிட்ட கேட்டு கண்டுபிடிச்சிட்டு கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டேன். அப்போ கிளாஸ்ல நான், என் ஃப்ரெண்டு தினேஷ், அப்புறம் சாய், இவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே. பொதுவாக காலேஜில் எல்லாருக்குமே ரூல்ஸ்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சீதா மகாலட்சுமிக்கு மட்டும் அந்த காலேஜில் வேற விதமான ரூல்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பீரியட் மேம் எப்போ கிளாஸ்க்குள்ளே வராங்களோ அப்போ மேம் கூட தான் அவளும் வருவா. அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டாஃப் வர வரைக்குமே இந்த மேம் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வெளியே போவாங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். லஞ்ச் பீரியட்க்கு முன்னாடி பீரியட் இருக்கிற ஸ்டாஃபை அவளை லஞ்ச் பீரியட்க்கு ஸ்டாஃப் ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மேம் கூட தான் வருவா. ஸோ லஞ்ச் பிரேக்லையும் எங்களால் மீட் பண்ணிக்க முடியாது. இன்டர்வல்லையும் கிளாஸில் இருக்க மாட்டா. ஈவினிங்கும் அதே மாதிரி தான். காலேஜ் முடிச்சு பெல் அடிக்கும் போது அந்த பீரியட்ல எந்த மேம் இருக்காங்களோ பெல் அடிச்சுட்டு போகும்போது அவளையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அவகிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப கூட அவளுக்காக அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒருத்தர் கேட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எங்களுக்கு லாஸ்ட் பீரியட் எடுத்த ஸ்டாஃப் அவளை டைரக்டா கொண்டு போய் அந்த கேட்ல அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வரணும். இதுதான் சீதா மகாலட்சுமிக்குன்னு எங்க காலேஜ்ல இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அம்மா, என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக காலேஜோட ரூல்ஸே மாத்திட்டாங்களா? அவங்க அப்பா நினைச்சா இந்த தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே மாற்ற முடியும். இந்த காலேஜோட ரூல்ஸ் எல்லாம் சும்மா அவருக்கு சல்லி மேட்டரு. ராம், ஆக்சுவலா எனக்கு இப்பதான் டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு இடையில ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு பொண்ணு கிட்ட எப்படிங்க உங்க லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சீங்க? ஐயா ராம, அம்மா அம்மா, நான் இங்கேதான் இருக்கேன். ஐயா சாப்பிட்டியா சாமி? நான் முன்னாடி முழிச்சு கேட்டையா, நீதான் சாப்பிட போயிருக்கேன்னு சொன்னிச்சு. நல்லா சாப்பிட்டு தெம்பாரியா? அம்மாக்கு ஒன்றும் இல்லை சாமி, அம்மா நல்லா இருக்கேன். நீ வீட்டுக்கு வந்து உன் கையால சமைச்சு தர வரைக்கும் எனக்கு நிம்மதியா சோறு இறங்காதுமா. நீ சீக்கிரம் குணமாய் வீட்டுக்கு வாமா. அம்மாக்கு ஒன்றும் இல்லை சாமி, அம்மா நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ, என் கண்ணை பற்றும் போல இருக்கு. இந்த பிள்ளைங்க 2 பேர்த்தோட சோடி பொருத்தம் நல்லா இருக்கு. ஆனால் சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா வைவானே. என் புள்ள கஷ்டப்படுறான்னு இந்த பொண்ணு அப்பையிலேருந்து என் பையன் கூடவே நிற்கிது. ஒரு 2 நாளைக்கே இப்படி நிற்கிதே. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக என் பையன் கூடயே தானே இருக்கும். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் சந்தோஷமா இருந்தா என்ன? ஏன் இப்படி அந்த தொலைஞ்சு போன பிள்ளைய தேடி என் உயிரையும் வாங்கிட்டு அவனும் இப்படி சாகுறான்னு எனக்கு புரியலை. மேம், நீங்க இந்த ஊர் தானா? ஆமாம்மா, ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஆனா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பக்கத்துல ஒரு ஊர்ல. ஓ, ஓகே மேம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாமா? உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, அப்படி இல்லைனாலும் வேணான்னு சொல்லிடுங்க. நான் எதுவும் கேட்கல. என்ன கேட்க போறீங்க? இல்லை மேம், உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லையும் பார்த்தேன், இப்போ நீங்கள் எங்கள் கூட தனியாக ட்ராவல் பண்ணி வரதையும் பார்த்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லை குழந்தைங்க அப்படி யாரும் இல்லாத மாதிரி தெரியுதே, அதான் கேட்டேன். சாரி மேம், ஏதாவது பர்சனலாக கேட்டுட்டேனா? இல்லை அமைதியாகவே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்லம்மா, நான் கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணமே பண்ணிக்கலையா? ஏன் மேம்? எனக்குன்னு இருந்தது, என்னோட உலகம்னு இருந்தது எல்லாமே என் தங்கச்சி தான். என் தங்கச்சி என்னை விட்டு போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையை என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்கூல்லேயே போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் டீச்சராக தான் இருந்தேன். பட் ஆசிரமத்தில் ஒரு ஸ்கூலில் ஃப்ரீயாகவே நம்ம கிளாஸ் எடுக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் யாராவது இந்த டொனேஷன்லாம் பண்ணுவாங்க, அதுதான் எங்களுக்கு ஃபீஸே. நாங்கள் செலவுக்கு எடுத்துக்கிறது அப்படி தான் இருந்தது. ஒரு கல்யாணம் பண்ணி அது மூலயமா குழந்தைங்க பிறந்து அவங்கள தனியாக நான் வளர்க்குறதுக்கு ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு குழந்தைங்களையுமே பார்த்து நான் வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கணுமா இல்லை 1000 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கணுமான்னு நினச்சேன். எனக்கு 1000 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது தான் பிடிச்சிருந்தது. அதனால கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கலை. இல்லை மேம், உங்கள் தங்கச்சின்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. லவ் பண்ணா, சேர்த்து வச்சேன். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுவுமே எனக்கு தெரியல.
இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். அவளை என்னைக்கு நான் பார்த்தாலும் பூவும் பொட்டுமோட சந்தோஷமாக குழந்தைங்களோட பார்க்கணுன்னு தான் இத்தனை நாளாக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கடைசியா உங்க தங்கச்சி நீங்க எப்பமா பாத்தீங்க? 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ என் தங்கச்சிக்கு 55 வயசு இருக்கும். அவளோட 20வது வயசுல அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவளை அனுப்பி வச்சேன். அன்னைக்கு தான் நான் கடைசி அவளை பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. 35 வருஷமா? என்னம்மா சொல்றீங்க? அதுக்கப்புறம் நீங்க உங்க தங்கச்சி தேடவே ட்ரை பண்ணலையா? எவ்வளவோ நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கூட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் ஆசிரமத்துக்கு வேறு வேறு ஊர்லேருந்துலாம் குழந்தைங்க வருவாங்க. அவங்கள கொண்டு வந்து விடுறவங்க கிட்டலாம் என் தங்கச்சி ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நான் நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தராவது பார்த்துருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் எப்போதுமே கேட்பேன். ஆனால் யாருமே பார்த்ததில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நீங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ உங்க தங்கச்சி போட்டோவை எங்களுக்கு கொடுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடுறோம். அப்புறம் எங்க மாமனார் கூட லாயர் தான். எல்லாருமே வேற வேற ப்ரொஃபஷன்ல இருக்கோம். இதோ இந்திரன் இருக்காளே ஹஸ்பண்ட், இவன் ஃபோட்டோகிராஃபி. எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் சந்துரு மாமா, அவர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அப்புறம் நானுமே வந்து ப்ரொஃபஸர். அப்படி இப்படின்னு எல்லாருமே வேற வேற ப்ரொஃபஷன்ல இருக்கோம். ஸோ எங்கேயாவது பார்த்துருக்காங்களா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணி உங்க தங்கச்சி எங்கேயாவது இருக்காங்களான்னு தான் நான் கேட்டு பார்க்குறேன். அப்புறம் எங்கள் அம்மா கூட ஒரு சங்க தலைவியாக தான் இருக்காங்க. அவங்களோட சங்கத்தில் நிறைய லேடிஸ் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் கொடுத்து கூட நம்ம கேட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்கள் தங்கச்சி கிடைப்பாங்க. சரிம்மா. வரேன். நிம்மதி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யாரையோ வர கூட்டிட்டு வர வந்திருக்கேன்னு சொன்னா யாருன்னு தெரியலையே. ஹே, என்னடி ஆச்சு? மா, காரை விட்டு இறங்கும் போது லைட்டா இடிச்சுக்கிட்டேமா, அதான், வேற ஒன்றும் இல்லை. ஏண்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்க, காரை விட்டு கூட ஒழுங்கா இறங்க தெரியாது, குழந்தையா நீ? ஒன்றும் இல்லைம்மா, அவசரத்தில் இறங்கினேனா, அதான் லைட்டா இடிச்சுக்கிட்டேன். அப்படி என்னடி அவசரம் உனக்கு? வீட்டுக்குள்ள தானே வர போற? இல்லைம்மா, இங்கே இடிச்சுக்கல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரியா? ஏன்? நான் உன்கிட்ட ஃபோனில் சொன்னல, ஒரு மேம் என் கூட வந்துட்டு இருக்காங்கன்னு. அந்த மேம்க்கு ஒரு எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கே அவசரமாக இறங்கும் போது இடிச்சுக்கிட்டேன். ஏண்டி என்னாச்சு அவங்களுக்கு? உங்க கூட தான் நல்லா தானே வந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகலம்மா. அவங்க கூட ஒரு பாட்டி ட்ராவல் பண்ணுறதா சொன்னாங்க. அவங்க ஆம்புலன்ஸ் மூலயமா அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களாம். அவங்களால கார்லலாம் உட்காந்துட்டு வர முடியாதாம்மா. அவங்க நல்லதமாக வந்துட்டு இருந்தாங்க. சென்னை கிட்ட வர 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 ஒரு மாதிரி ரொம்ப வீசிங் ஆகிடுச்சான். வீசிங் ப்ராப்ளம் வந்து பல்ஸ் ரேட்லாம் இறங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லி மேம்க்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே மேம் எங்கள்கிட்ட பதட்டமாக சொன்னாங்களா, அதனால ஹாஸ்பிட்டலில் டேரெக்டாக கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் வந்துட்டேன். இந்திரன் இன்னும் அவங்க கூட தான் இருக்கான். சே பாவம், இன்னைக்கு தான் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்களும் வயசானவங்க தானே? இன்னொரு வயசானவங்களை வச்சுட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்களா? ஆமாம்மா, பாவம். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆன மேம் கூட 60 வயசுல தானே ரிட்டையர்ட் ஆவாங்க. இவங்களுக்கே 60 வயசுனா எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டி உங்களோட அம்மாவா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அம்மானா ஐயோ 90 வயசாவது இருக்குமா? கொஞ்சம் வயசாயிட்டாலே இப்படிதான் நிம்மதி, கஷ்டப்படணும். சரி வா உள்ள வா. அம்மா, இந்திரன் தம்பி எப்போ வருவாரு? தெரியலம்மா, ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க தான் கூட இருக்கணும்னு சொன்னாங்க. அதான் மேம் மட்டும் இருந்தாங்க. கூட இந்திரனையும் விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கு புது ஊரில், அதனால எதுவுமே தெரியாதுல. அதான் நீ இருந்து பார்த்துக்கூடான்னு சொன்னேன். அவனும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி சரி, கடவுள் காப்பாத்துவாரு, ஒன்றும் ஆகாது. நம்ம காலையில கூட போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா. சரி உள்ள வா. தலை எதுவும் வலிக்குதா? பெரிய அடிலாம் இல்லைம்மா. தலை என்ன வெடிச்சிட்டா போகுது லைட்டாக இடிச்சதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக இடிச்சது, வீங்கி இருந்துச்சு, அதான் பிளாஸ்டர் போட்டுட்டு வந்தேன். சரி உள்ள வா. என்னடி ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? ஸ்ரீ இங்க பாரு, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு தெளிவா கேளு. இப்போ அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். எப்படியாவது நாளைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது இதழ் குட்டியை வெளியே அனுப்பணும், யார்கிட்டையாவது கொடுத்து விடணும், எங்கேயாவது அனுப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டா பேசிட்டு இருக்காங்க ஸ்ரீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி தாண்டி சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. நீ எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? இல்லடி, இப்போ எதுவும் அவங்க பண்ணலைன்னா கூட நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் இதழ் குட்டியை நான் அம்மானு கூப்பிட்டுட்டானா அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு வேணாண்டி. அதுவும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. கண்டிப்பாக என்னையும் கார்த்திகையும் அண்ணனும் அண்ணியும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு 1% கூட இல்லை. நீ சொல்கிற மாதிரி ராஜா மாமாவை செம்பாக்கா கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ண போற? நான் இதழ் குட்டியை கூட்டிட்டு கார்த்திகிட்டே போயிடுறேன்டி. என்னடி சொல்ற? இப்போவா? ஆமா ஸ்ரீ, என்னால் முடியாது. இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லடி, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணி வச்சுடுவாங்க ஸ்ரீ. இவங்களை பற்றி உனக்கு தெரியாது. நான் போகிறேன் ஸ்ரீ, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கார்த்திகிட்டே போயிடுறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லை கண்மணி, கொஞ்சம் நிதானமாரு. மாமா என்ன சொன்னாரு? பொண்ணு பார்த்துட்டு போட்டோம், மாப்பிள்ளை சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு ஏதாவது சொல்ல ஏமாத்திடலான்னு சொன்னார்ல, அது மாதிரி ஏதாவது பண்ணுவோண்டி. நாளைக்கு தான் பொண்ணு பார்க்க வராங்க. இன்னைக்கு நைட்டே நீ போயிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு அவங்க முன்னாடி அசிங்கமாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு கண்மணி.
இல்லை ஸ்ரீ, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்த பிளானை செம்பானி பின்னாடி வந்து ஒட்டி கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் அந்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டாங்க. என்னால் முடியலடி, நான் போயிடுறேன், என்னை விட்டுடு. அதுவும் இல்லாமல் உன்கிட்ட கூட எதுக்கு சொன்னேன்னா, இந்த ஃபேமிலியை நீ தான் என்னோட பிளேஸில் இருந்தும் உன்னோட பிளேஸில் இருந்தும் நல்லா பார்த்துக்கணும். மெயினாக எங்கள் அம்மா கிட்ட நான் எந்த வார்த்தையுமே சொல்லாமல் தான் போகிறேன். எனக்கு பயமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலடி. கண்மணி, ஷியோரா? குழப்பத்தில் ஒன்றும் டிசைட் பண்ணலையே? இல்லடி, நான் தெளிவாக தான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு இதழ் குட்டியை கூட்டிகிட்டு கார்த்திக் கிட்ட போகிறேன். நாளைக்கு காலையில் எங்கள் 2 பேருக்கும் கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எங்களோட லைஃப்பை சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட கோவம்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா இங்கே நான் வந்து ஒன்று சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோடி. உன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறேன். ப்ளீஸ் டி. அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்டி. ஆனால் இந்த ஆனா ஒன்னாலாம் வேணாண்டி. நான் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சிட்டேன். எனக்கு இதுதான் கரெக்டுன்னு படுது. கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கடி. சரி, இப்போ மாமா வெளியே போயிருக்காரு. அவர் வர வரைக்குமாவது வெயிட் பண்ணடி. ராஜா மாமா வெளியே போயிருக்காருன்றதுனால தான் நான் இந்த முடிவே எடுத்தேன். இல்லைனா கண்டிப்பாக அவருக்கு சத்தம் கிட்டே இருந்துச்சு வந்து பார்த்துருவாருடி. நான் இப்போ இதில் கூட்டிட்டு ஆட்டோவில் தான் போகணும். ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும். ப்ளீஸ் டி, நீ அதை எனக்கு கோஆப்ரேட் பண்ணு. நான் முடிவு எடுத்துட்டேன் ஸ்ரீ, என்னை மாற்ற ட்ரை பண்ணாத. சரி, நீ உன்னோட முடிவில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? சரி, பார்த்து கிளம்புடி. தேங்க்ஸ் ஸ்ரீ. பார்த்துக்கோ ஸ்ரீ. பார்த்துக்கிறேன் கண்மணி, நீ பார்த்து போயிட்டு வா. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ நியூ பிகினிங். தேங்க்ஸ் டி. அப்புறம் நான் போயிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேறு சிம் கார்டு வாங்கிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக கால் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. நைட்டு மட்டும் கொஞ்சம் சமாளிச்சிடுடி. நான் வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியட்டும். காலையில் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் எங்கே இருக்கேன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு கண்காணாத இடத்துக்கோ இல்லை பாஸ்போர்ட் இருக்குது ஃபாரின்கோ கூட நான் போயிடுறேன். சரி ஸ்ரீ, போயிட்டு வரேன்டி. பார்த்து போயிட்டு வா கண்மணி. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் எல்லாம் கொஞ்ச நாள் செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, சரியா? நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான். கண்டிப்பாக கால் பண்ணுறேன்டி. சரி, லேட் ஆகுது, நான் இப்போ கிளம்புறேன். நான் வரேன் கீழே. இல்லடி வேண்டாம். இதழையும் தூக்கிட்டு பேக்கையும் தூக்கிட்டு போகிறல, நான் வரேன், போ. சரி வா.